மக்களே இப்போ இது பண்ணியாச்சு, மோபர்கா சர்பத் பண்ணியாச்சு. இங்க இருக்கிற ரோஸ் மில்க் வச்சிருக்கேன்னு கேக்குறீங்களா? நம்ம டேஸ்ட்டுக்கு தருவோம். அவங்களோட இதுவும் நம்ம ரிவ்யூவா சொல்லலாம். நான் மட்டும் சொன்னதான் பொய்யா இருக்கும். கூட இருக்கவங்களுக்கு குடிச்சிட்டு நேற்று குடிச்சதுக்கும் இன்னைக்கு குடிச்சதுக்கும் என்ன டிஃபரன்ஸ், எது பெட்டரா இருக்கு, அமௌண்ட் வைஸ், வைஸ், டேஸ்ட் வைஸ், குவான்டிட்டி வைஸ், குவாலிட்டி வைஸ் எது பெட்டரா இருக்குங்கிறத நம்ம கேட்போம். ஸோ நீ குடிச்சிட்டு உன்னோட ரிவ்யூ சொல்ற. சரி, இது டேஸ்ட் பண்ணி சொல்றேன். மேல ஃபுல்லா இருந்தது, நாங்களா குடிச்சிட்டு டேஸ்ட் உனக்கு வரும்போது கீழே வந்துருச்சு. பட் ஆனா நீ டேஸ்ட்டை மட்டும் கன்சிடர் பண்ணிது. நல்லா இருக்கு, சூப்பராகவே இருக்கு. நேற்று குடிச்சதுக்கு அவ்வளோ பரவாயில்ல. ஆக்சுவலா நேற்று நாங்கள் ஒரு கடையில் குடிச்சோம். அது வந்து ஒரு ஃபுல்லா ஐஸ் தான் போட்டு குடிச்சிருந்தாங்க. அதுல அதை பத்தி சொல்லுவான்னு நினைக்கிறேன். ஒரே நிமிஷம், அது நான் இப்ப சொல்றேன். அது ஏன் ஃபுல்லா ஐஸ் கட்டி போட்டிருந்தாங்கன்னு தெரியுமா? இப்போ ஜூஸ்ல ஓரளவுக்கு மேல தண்ணி நம்ம கலந்தோம்னா ரோஸ் மில்க்ல அது தண்ணியா இருக்க மாதிரி தெரிஞ்சிடும். ரோஸ் மில்க் ஆகட்டும், பாதாம் பால் ஆகட்டும், அதோட டெக்ஸ்டர் குடிக்கும் போது காமிச்சு தந்துடும். சோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா தண்ணி ஓரளவு ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நமக்கு டம்ளர்ல பாதி கிளாஸ், இப்ப இது ஃபுல் கிளாஸ் இந்த இடம் வரைக்கும் ரோஸ் மில்க போட்டுட்டு இங்க இருந்து இது வரைக்கும் ஐஸ் கட்டியை உடச்சு போட்டுட்டாங்க. சோ உனக்கு ஒரு ஃபுல் கிளாஸ் ஜூஸ் குடிக்க 10 நிமிஷம் ஆகுதுன்னா ஒரு 4 நிமிஷம் வரும்போது இந்த உடஞ்ச ஐஸ் எல்லாம் மறுபடியும் லிக்விடா மாறி அந்த ரோஸ் மில்க் வந்து மறுபடியும் இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். சோ உனக்கு குடிக்க குடிக்க தீராத மாதிரி இருக்கும். இன்னும் ஈஸியா சொல்லணும்னா காக்கா கதையாட்ட தண்ணியில கல்ல போட்டு போட்டு மேல கொண்டுட்டு வர மாதிரி தான் இதுவும். இது வந்து ஒரு